தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க. வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க. நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க. பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரன்னு தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே. நண்பர்களே, இன்னைக்கு நைட்டு நல்ல ஒரு சாப்பாடுங்க. பார்த்தீங்கன்னா மசால் தோசை, நல்ல மொறுன்னு மசால் தோசை போட்டு என் பொண்டாட்டி பாசமாக எடுத்து வந்து புருஷனுக்கு கொடுத்துருக்குறான் பாருங்க. அடடட அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே வாயில் எச்ச ஊறுதுங்க. உருளைக்கிழங்கு பள்ளியா, அதுக்கப்புறம் வந்து நல்லா காரம் மசாலா நல்லா தடவி நல்லா மொறுன்னு ஒரு மசால் தோசை எடுத்து வந்திருக்கிறான். அப்படியே அது கூட பார்த்தீங்கன்னா கடல சட்னி, அப்படியே சாம்பார், வேற லெவல் நண்பர்களே.